ஹலோ மக்களே, வெல்கம்ஸ் டு அர்விஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சன்னா மசாலா. இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் ஒரு பெஸ்ட்டு காம்போவாக இதை நம்ம எதுக்கெலாம் வச்சு சாப்பிட்லான்னா சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் தான் இந்த சன்னா மசாலா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அர்விஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதோட இன்க்ரீடியன்ட் எல்லாம் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெள்ளை கொண்டக்கடலையை ஓவர் நைட் இல்லைனா 8 hours இந்த மாதிரி ஊற வச்சு 5 விசில் விட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சன்னா மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தேவையான அளவு எடுத்து போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கிளறி வச்சுக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் உப்பு இதையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கணும். இப்போது வதங்கிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இதையும் நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுறலாம். இது ஒரு பக்கமாக வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய தக்காளி போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கிளறி விட்டுடலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் கறி மசாலா, சிக்கன் மசாலா இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது வேக வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலையில் இருக்கிற தண்ணி மட்டும் 1/2 கிளாஸ் எடுத்து நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இதோட திக்னஸ்க்காக நான் கொஞ்சம் கடலையை எடுத்து இந்த மாதிரி மசிச்சு விடுறேன். வேணும்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கூட எடுத்துக்கலாம். இப்போது மசிச்சு எடுத்ததை இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது வேக வச்சுருக்க கொண்டக்கடலை எடுத்து இதில் போட்டுடுறேன். போட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட ஊற்றி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கிரேவி மாதிரி வேணுன்றனால நான் 1 கப் அளவு மட்டும் தண்ணி எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் லைட்டாக கிளறி விட்டுறேன். ஸோ கடைசியாக கொத்தமல்லி தூவிடலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த சன்னா மசாலா ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.